වාර්තා තබා ගැනීම සහ ආර්ථික ඇගයීම කියන පරිච්ඡේදය තුලින් අපි උත්සාහ කරනවා ගොවි ජනතාවට அறிக்கைகளை வைத்துக் கொள்ளல் மற்றும் பொருளாதார ஆய்வு எனும் பகுதியில் நாம் விவசாயிகளுக்கு அதாவது உங்களுக்கு முடிந்தளவு முழுமையான விளக்கத்தினை வழங்க இருக்கின்றோம். எவ்வாறு நாம் பண்ணை மற்றும் விவசாயத்தின் போது அறிக்கைகளை வைத்துக் கொள்ளல், அவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டிய அறிக்கைகள் எவை, அதேபோல நாம் எதனையும் மேற்கொள்வது லாபத்தை எதிர்பார்த்து அந்த லாபத்தை எவ்வாறு நாம் அன்னளவாக கணக்கெடுப்பது, அது லாபமாயின் லாபத்தை அதிகரிப்பது எப்படி, அல்லது நஷ்டமாக இருப்பின் நஷ்டத்தை இல்லாமல் செய்ய என்ன செய்வது, எதனால் நஷ்டம் ஏற்படுகிறது போன்ற தரவுகளை சேகரித்து அதனை நாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் மூலம் விவசாயத்தில் சிறு அல்லது நடுத்தர அளவிலான விவசாய நடவடிக்கைகளில் பொருளாதார ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த வருடத்தில் நாம் மேற்கொள்ளும் போது அதனை விட சிறப்பாக எவ்வாறு செய்வது, பொருளாதார ரீதியாக கூடிய நன்மைகளை பெறுவது எவ்வாறு என்பது தொடர்பில் அடிப்படையாக விளக்கம் அளிக்கப்படும். அதில் லாபத்தை மதிப்பீடு செய்து கொள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான தரவுகளை சேகரிக்க வேண்டும், அவற்றை எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், லாபத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு நன்றாக புரியும்.